வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு துர்காவுக்கும் அந்த நவீனுக்கும் நடந்த கல்யாணத்தை மறைச்சிட்டாங்க. யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மறைச்சிட்டாங்க. சொன்னா பெரிய பிரச்சனையாகும். சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், சாமியாட்டம் ஆடிடுவாங்க. நவீன எதுவும் பண்றதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் கார்த்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நவீன் வந்துட்டு நேரா கார்த்திகிட்ட, இங்க பாரு ராஜா, உன் பொறுப்புலதான் நான் துர்காவை அனுப்புறேன். ஒருவேளை துர்காவை வேற யாருக்காவது அந்த அத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா நான் துர்காவை கூட்டிட்டு வந்துருவேன். என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி. கார்த்திக் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் நவீன், நீ கவலைப்படாத. துர்காவை பார்த்து வா துர்கா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துலதான் நம்ம பரமேஸ்வரி டக்குன்னு நம்ம துர்காவுக்கு கல்யாணம் ஆனதை பாக்குறாங்க. பரமேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட வந்துட்டு, ஐயா கார்த்தி, என்னப்பா நடக்குதுங்க? கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க. அத்தை வந்துட்டு ஒத்துக்கல. இது மாதிரி துர்காவுக்கு வேற அலையன்ஸ் பார்த்தாங்க. இன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனா துர்காவுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நவீன காதலிச்சதுனால நவீன கல்யாணம் பண்ணிட்டா. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி எந்த அளவுக்கு கோவப்பட போறான்னு தெரியலையே அப்படின்னு பரமேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி துர்கா, உன் அம்மாவோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாதம்மா. ஏமா இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த? இங்க பாரு, அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ பத்திரகாளி ஆட்டம் ஆடிடுவா. அப்ப துர்கா சொல்றாங்க, பாட்டி, ஏதோ நான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன் பாட்டி. நீங்க தான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும் பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா துர்கா, நீ நேரா எங்க வீட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, ஏற்கனவே உங்க மேல அத்தைக்கு கடுமையான கோவம் இருக்கு. இப்ப துர்கா கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்க தான் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு அத்தைக்கு இன்னுமே கோபம் அதிகமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த சூழ்நிலைய நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. பாட்டி சொல்றாங்க, அதுக்காக கல்யாணம் ஆன ரெண்டு பேரை பிரிச்சு வைக்க முடியுமா? அப்ப நவீன் சொல்றாரு, பாட்டி, ராஜா சொல்றதும் சரிதானே. துர்காவுக்கு இப்போதைக்கு எப்படியாவது அவங்க அம்மாட்ட சொல்லி சமாதானப்படுத்தணும். அத்தை எப்படியாவது ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிரும். துர்கா சொல்றாங்க, ஆமா பாட்டி, அம்மா கிட்ட சொல்லாம நான் இப்படி கல்யாணம் பண்ணது தப்பாகிருச்சு. இப்பதான் எனக்கு தோணுது. ஆனா அம்மாவை எப்படியாவது நான் சமாதானப்படுத்திடுவேன். அதுக்கு நான் வீட்டுக்கு போனா மட்டும்தான் முடியும். நான் போயிட்டு அம்மா கிட்ட எப்படியாவது கேட்டு பாக்குறேன் பாட்டி. பாட்டி சொல்றாங்க, சரிம்மா துர்கா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா அங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லிடு, சரியா? அப்ப துர்கா சொல்றாங்க, சரி பாட்டி, நான் கண்டிப்பா சொல்றேன். நீங்க எங்க மேல எந்த அளவுக்கு பிரியமா இருக்கீங்க. ஆனா அம்மா இந்த பிரியத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே பாட்டி. ஏன் பாட்டி அம்மா இப்படி கோவத்துல இருக்காங்க? ஏதோ 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாம நடந்த ஒரு விஷயம், இன்னமும் உங்க மேல கோவமா இருப்பாங்க? அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, ஏதோ நடந்தது நடந்துகிட்டு இருக்கு. இனிமே உங்களோட லைஃப மட்டும்தாம்மா பார்க்க முடியும். நீ கவலைப்படாத, நான் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். என் பேரன் கார்த்தி ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பான். இது கேட்டதும் துர்காவும், சரிங்க பாட்டி, நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. நேரா நவீன பார்த்து, ஐயா நவீன, நீயும் எனக்கு பேர மாதிரிதான். நீ வேற எங்கேயும் தங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். வேற எங்கேயும் நீ இனிமே தங்க வேணாம், பாட்டி வீட்லயே வந்து தங்கு. நவீனும் சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறமா கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போனதோட பாட்டி நவீன் கிட்டே சொல்றாங்க, என் பேரன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் பாத்தியா? எப்படியாவது குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு அவனால முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் கூட பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே. நவீன் சொல்றாரு, பாட்டி, கார்த்தியோட திறமைய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவன் கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துருவான்.
நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. பாட்டியும் அதுவும் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. அவங்க தாத்தா ராஜி சேதுபதி வேற இன்னும் 2 நாளையில ஊருக்கு வரேன்னு சொன்னாரு. ஊருக்கு வந்ததோட பேரனை பார்க்கணும்னு சொல்லுவாரு. எப்படியாவது கார்த்திய ஆஹ் அவர் தாத்தாக்கு முன்னாடி நிக்க வைக்கணும். சாமுண்டீஸ்வரிய சமாளிச்சு. அதுக்கு நவீன் சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாம் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி துர்காவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அங்க ரேவதி துர்காவை பார்த்ததும் அப்பதான் நிம்மதி ஆகுறாங்க. ரேவதிக்கு துர்காவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது, கார்த்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. துர்கா அவங்களோட ரூமுக்கு போனதோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க துர்காவை பார்த்துட்டு போறாங்க. நம்ம கார்த்திக் ரேவதி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு கார்த்தி நேரா ரேவதிய போய் பாக்குறாரு. ரேவதி கார்த்திய பார்த்து சொல்லுங்க, முக்கியமான விஷயமா? கார்த்திக் சொல்றாரு, ஆமா ரேவதி, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. அப்ப நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, ஒருவேளை இவன் தான் தாத்தாவோட பேரன் அப்படிங்கறத பத்தி சொல்ல போறானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கார்த்திக் அங்க இருந்து வந்துட்டு, ரேவதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெரிய விஷயம் நடந்துருச்சு. ரேவதி கேக்குறாங்க, என்ன ராஜா சொல்ற, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா ரேவதி, துர்கா இருக்கால, நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டு நவீன கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டா. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. கல்யாணம் ஆன பிறகு எதுக்கு அவ இங்க வந்தா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா அத்தை கிட்ட எப்படியாவது சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு நான் துர்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்பவே அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றது நல்லது. ஒருவேளை அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா, நம்ம எல்லாரும் போய் சொன்னோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம யாரையும் வீட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, ரேவதி எப்படியாவது உங்க அம்மாவை சமாளிச்சு நவீனையும் துர்காவையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மாவோட கோவத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கீங்க, இதனால துர்காவோட லைஃபும் நவீனோட லைஃபும் ஸ்பாயில் ஆகிருச்சே அப்படின்னு ரேவதி கோவப்படுறாங்க. அப்ப துர்கா அந்த இடத்துக்கு வராங்க. துர்கா வந்துட்டு ரேவதிய பார்த்து, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, எனக்கு வேற வழி தெரியல, உன் லைஃப் மாதிரியே ஏன் லைஃபும் ஆகிரும் அப்படின்னு பயந்து போய் தான் அப்படி பண்ண. நீ மகேஷ உயிருக்கு உயிரா காதலிச்ச அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா டக்குன்னு அம்மா இந்த ராஜாவை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ வேணும்னா வேற வழி இல்லாம ராஜா கூட சேர்ந்து வாழலாம், மகேஷ மறந்துட்டு. ஆனா என்னால மறக்க முடியாதுக்கா. அதனாலதான்க்கா அம்மா எப்படியும் பிடிவாதம் பண்ணி அந்த மாப்பிளைக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இதனால என்னால நவீன மறக்க முடியாதுக்கா. அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன், என்னை மன்னிச்சிருக்கா. அப்ப ரேவதி சொல்றாங்க, துர்கா நீ சொல்றது நியாயம்தான், அம்மா கண்டிப்பா பிடிவாதம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சவங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாப்பாங்க, கொஞ்சம் கூட நம்ம சூழ்நிலையை பத்தி யோசனை பண்ணி பார்க்க மாட்டாங்க. சரி துர்கா, நீ கவலைப்படாத, எப்படியாவது சமாளிச்சு அம்மாவை ஒத்துக்க வைக்கலாம். துர்காவும் சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொன்னதோட துர்காவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் துர்கா அந்த இடத்துல இருந்து போனதோட ரேவதி கார்த்திய பார்த்து, சாரி, நான் உன் மேல ரொம்ப சத்தம் போட்டுட்டேன், சந்தேகமும் பட்டுட்டேன், நீ தான் என் தங்கச்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்ப அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்ப கார்த்திக் சொல்றாரு, பரவாயில்ல விடு ரேவதி, இப்போதைக்கு எப்படியாவது அத்தை கிட்ட சொல்லி துர்காவையும் நவீனையும் சேர்த்து வைக்கணும், அதுதான் நம்மளோட முதல் குறிக்கோள். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, அம்மா அம்மாவை கூட சமாதானப்படுத்திடலாம், ஆனா தேவையில்லாம இந்த சித்தி இடையில வந்துட்டு பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களதான் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியல. இது கேட்டதோட நம்ம கார்த்திக் சொல்றாரு, ஆமா எனக்கும் அதே குழப்பமா தான் இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம துர்காவை காமிக்கிறாங்க. துர்கா வந்துட்டு நேரா நவீனுக்கு ஃபோன் பண்றாங்க. நவீன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு துர்கா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப துர்கா சொல்றாங்க, இல்ல நவீன், எந்த பிரச்சனையும் இல்ல, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அப்ப நவீன் சொல்றாரு, துர்கா கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் என் நண்பன் ராஜா நம்ம 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட துர்காவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப நவீன் நினைக்கிறாரு, நம்ம போயிட்டு துர்காவை பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு.
அப்ப நவீன் யாருக்கும் தெரியாம துர்காவோட வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல அந்த சந்திரா பாத்துறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. திருடன் வந்துட்டான், திருடன் வந்துட்டான், துர்காவோட ரூமுக்குள்ள திருடன் போயிட்டான் அப்படின்னு. அப்ப துர்கா அதிர்ச்சியாகி நேரா நவீன் கிட்ட, ஐயோ சித்தி வேற சத்தம் போட்டுட்டாங்க, நீங்க போயிட்டு வெட்டுக்கு கீழே ஒளிஞ்சுக்கோங்க. அப்ப நவீனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. நவீன் ஒளிஞ்சுக்கிட்ட பிறகு நேரா நம்ம துர்கா வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, துர்கா உன்னோட ரூமுக்குள்ள திருடம் போனதை நான் பார்த்தேன். அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தைக்கு வேற வேலையே இல்ல, இது மாதிரி திருடம் போனா அப்படின்னு ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் கார்த்திக் நேரா துர்காவை பார்த்ததோட துர்கா தலையாற்றுங்க. அங்க இருக்கிறது நவீன் அப்படின்னு. இது கேட்டதும் கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக, இங்க பாருங்க, நேத்தும் இதே மாதிரிதான் சத்தம் போட்டீங்க, ஆனா யாருமே இல்ல, நாங்க எங்க பார்த்தாலும் தேடி பார்த்துட்டோம், இப்ப மறுபடியும் இதே மாதிரி சத்தம் போடுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இதுல உனக்கும் உடந்த இருக்குன்னு நினைக்கிறேன், உன் ஃப்ரெண்டு தானே அவன், அதனால அவன் துர்கா ரூமுக்குள்ள போனாலும் நீ எதுவும் சொல்லாம சத்தம் போடாம இருக்க. இங்க பாரு, மரியாதையா சொல்லு, இது மாதிரி அந்த ரூமுக்குள்ள நவீன் தானே இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாரு, அவங்க அத்தைய பார்த்து, அத்தை பாத்தீங்களா அத்தை, இந்த மாதிரி ஏதாவது உழம்பிக்கிட்டே தான் இருக்காங்க, தேவையில்லாம என் மேல பழி போடுறது இவங்களுக்கு பொழப்பாவே போச்சு. அப்ப சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, இங்க பாரு சந்திரா, ஏன் இப்படி பேசுற? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா, நீங்க இப்படி என்ன என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா துர்காவோட ரூம்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா உண்மை எல்லாமே தெரிஞ்சு போயிரும். இது கேட்டதும் நம்ம துர்கா ஷாக் ஆகுறாங்க. அப்ப சந்திரா இங்கேருந்து கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா யாருமே இல்ல. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, ஏன் பொண்ணு மேலேயே சந்தேகப்படுறியா சந்திரா? இங்க பாரு, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை என் பொண்ணுங்களை பத்தி நீ ஏதாவது மிஸ்டேக் சொன்ன, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, வீட்டை விட்டு போற மாதிரி இருக்கும். இது கேட்டதோட சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்க்க, கார்த்திக் நக்கலா சிரிக்கிறாரு. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா எப்படி நக்கலா சிரிக்கிறான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு, ஐயோ போது நிறுத்து, இதுக்கு மேல உன் பேச்சை என்னால சுத்தமா கேட்க முடியல, எப்ப பாரு இதே மாதிரிதான், இந்த பாரு சந்திரா, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் மறுபடி சத்தம் போட்ட அவ்வளவுதான். இது கேட்டதோட துர்காவும் அமைதியா நிக்கிறாங்க. சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. எல்லாரையும் போய் தூங்க சொன்னதோட போறாங்க. அப்புறமா நவீன் யாருக்கும் தெரியாம துர்காவோட ரூம்ல இருந்து போறாரு. இத நம்ம கார்த்தி பாக்குறாரு. அப்ப கார்த்திக் நினைக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், இல்லைன்னா அத்தைக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலை நம்ம ராஜ சேதுபதி இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்திக் மாடியில நின்னு போன் பேசுறத சந்திரா கவனிக்கிறாங்க. சந்திரா இங்க இருந்து வந்துட்டு ஒட்டி கேக்குறாங்க. கார்த்திக் அவங்க தாத்தாட்ட, சொல்லுங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, ஐயா பேராண்டி, நீ எப்படா இருக்க? கோயில் திருவிழா எல்லாத்தையுமே சும்மா சூப்பரா நடத்துற அப்படிங்கறத பத்தி கேள்விப்பட்டேன், என் பேரனாச்சே, நீ எல்லாத்தையுமே தரமா தான் செய்வ. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க தாத்தா, இருந்தாலும் உங்களை மாதிரி பண்ண முடியுமா தாத்தா? நீங்க இல்லாத இடமே வெறிச்சோடி போயிருக்கு, நீங்க எப்பதான் தாத்தா வரீங்க? உங்களை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். அப்ப தாத்தா சொல்றாரு, ஐயா கார்த்தி, நான் ஊருக்கு வந்துட்டேன்ப்பா, ஊருக்கு வந்துட்டு உன்னை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உடனே போன் பண்ணேன், என்னையா பண்ற, வாயா உடனே உன்னை பார்க்கணும். கார்த்திக் சொல்றாரு, சரிங்க தாத்தா, நான் உடனே வீட்டுக்கு வரேன். இது கேட்டதோட நம்ம சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஓ, அவன் தாத்தாவை பாக்குறதுக்காக அவசர அவசரமா கிளம்புறானா, இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சந்திரா நேரா அக்கா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லி இவனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கார்த்திக் திரும்பி பாக்குறாரு, யாருமே இல்ல. அப்ப கார்த்திக் நேரா அவங்க தாத்தாவை பாக்குறதுக்காக கிளம்புறாரு. நேரா போகும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரிய போய் சந்திரா பாக்குறாங்க. பாத்துட்டு, அக்கா சீக்கிரம் வாக்கா, நான் கூப்பிடுற இடத்துக்கு நீ உடனே வரணும். அதுக்கு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, எங்கடி கூப்பிடுறேன்னு. சந்திரா சொல்றாங்க, ரொம்ப நாளா அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு சொன்னல, ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்ல, இப்ப சரியான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு, நீ பாக்கா சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயோ இவளோட இம்சை தாங்க முடியல, இந்த மாதிரி எங்கேயாவது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஐயோ அக்கா, அப்ப சீக்கிரம் வரப்போறியா இல்லையா? அவன் எஸ்கேப் ஆக போறான்,
சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாருடி எஸ்கேப் ஆக போறா? சந்திரா சொல்றாங்க, அக்கா, அவன் அவனோட தாத்தாவை பாக்குறதுக்காக ரகசியமா போயிட்டு இருக்கான். அவனை இப்ப போய் பிடிச்சாதாக்கா உண்டு, வாக்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, உன்னோட இம்சை தாங்க முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச தூரம் போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக் ஒரு இடத்துல நின்னு நம்ம ராஜ சேதுபதிய பாக்குறாரு. கார்த்திக் தாத்தாவை பார்த்ததோட, தாத்தா எப்படி இருக்கீங்க? அப்ப ராஜ சேதுபதி நம்ம கார்த்திய பிடிச்சு, பேராண்டி இப்படிரா இருக்க? ரொம்ப நாளாயிட்டுடா உன்னை பார்த்து. கோயில் திருவிழாவுக்கு நான் இல்லையே, எப்படி இந்த கோவில் திருவிழாவை நடத்த போறாங்க? பொறுப்பான ஒரு ஆளு வேணுமே அப்படின்னு நானும் ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா நீ சொன்ன வாக்கையும் காப்பாத்திட்ட, கோயில் திருவிழாவையும் சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஊர் மக்கள் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. கேட்ட பிறகுதான்டா எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஐயா பேராண்டி, உன்ன மாதிரி ஒரு பேரன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. இந்த கோவில் திருவிழாவையே சிறப்பா கொண்டாடிட்ட. எந்த பக்கம் போனாலுமே கார்த்தி தம்பி கார்த்தி தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே இவங்க. எனக்கு புல் அரிக்குது கார்த்தி தம்பி அப்படின்னு சொல்லும் பொழுது. எனக்கு அப்புறம் நீ இந்த ஊரை நல்லபடியா பாத்துப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வச்சிருந்துச்சு. உங்க அத்தையையும் நீ சமாதானப்படுத்திடுவ அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா கோவில் திருவிழாவுக்கு உன் அத்தை வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இந்த ஊர் மண்ணையே மிதிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா இப்ப கோயில் திருவிழாவுக்கும் வரேன்னு ஒத்துக்கிட்டா, இந்த ஊருக்கும் வரேன்னு ஒத்துக்கிட்டா. இது ரொம்ப பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ராஜ சேதுபதி ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பக்கமா நம்ம சந்திரா சாமுண்டீஸ்வரியோட கார் வருது. சந்திரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா, இங்கேயே காரை நிப்பாட்டிடலாம், அவன் உஷாராயிருவான் அப்படின்னு காரை நிப்பாட்டிட்டு சாமுண்டீஸ்வரிய கூட்டிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா பார்த்து, இங்க பாரு சந்திரா, உன்னோட இம்சை தாங்க முடியல. இங்க பாரு, மாப்பிள்ள மேல நீ தேதி இல்லாத பழிய போற. அப்ப சந்திரா சொல்றாங்க, நான் பழி போடுறேன்னா என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும், வாக்கா அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அங்க நம்ம கார்த்திக் ராஜ சேதுபதி கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இத தூரத்துல இருந்தே நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கவனிக்கிறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அங்க பாருக்கா, இத்தனை நாளும் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு ரகசியமா அவன் தாத்தா பாட்டிய வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இப்பயாவது புரியுதா நான் சொன்னது உண்மை அப்படின்னு? சாமுண்டீஸ்வரி அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியா, இததாக்கா இத்தனை நாளும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்பயாவது நான் சொல்றது உண்மை அப்படிங்கிறது உனக்கு தெரியுதாக்கா அப்படின்னு கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன் மாப்பிள்ளையா இப்படி போய் சொல்லிட்டாரு? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இப்பயாவது புரியுதா? உன் தங்கச்சி இத்தனை நாளும் உன் நல்லதுக்காக தான் பாடுபட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்பயாவது புரியுதாக்கா நான் போய் சொல்லல, நடந்தது எல்லாமே உண்மை அப்படின்னு இப்பயாவது புரியுதாக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவன் வரட்டும், வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, ரேவதியோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு கூட நீ பார்க்க வேணாம். அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துனாலே போதும், நம்ம குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியா தான் இருப்போம். அவனை பத்தி இனிமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினதும் நம்ம சாமுண்டீஸ்வரியும், ஆமா, என் பொண்ணோட வாழ்க்கையை விட என் கௌரவம் தான் எனக்கு முக்கியம். அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க தொடர்ச்சியா அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கண்டினியூஸா வரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த புது வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது எபிசோட்ஸ் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.